ஏன் இப்படி நினைக்கிறீங்க? அம்பிட்டு பேரும் கடை நீங்க தினமும் போடுறீங்களா? என்னக்கா ஏதுக்கா ஒரே சந்தேகமா வந்துகிட்டு இருக்க என்ன? உங்களுக்கு சந்தேகம் தான் எக்கால கொண்டு வரும். ஒரு 3 நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாது. லாங் வீடியோ போட்டிருக்கேன். தோசை சுடுற வீடியோ எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லைன்றா சொல்லி போட்டிருக்கேன். சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் சிக்கனமாக பிழைக்கணும். சிலிண்டர் இருந்தாலுமே சிக்கனமாக இருக்கணுன்றதுக்காக தோசை சுடுறேங்கன்னு சொல்லியிருந்தேன். அது பெரிய வீடியோவில் போய் பார்த்தாத்தான் தெரியும். இந்த வத்தியில் காட்டுத்தேன். இந்த சிலிண்டர் வந்து நான் பதிஞ்சு என்ன கிழமை பதிஞ்சேன்? செவ்வாய்க்கிழமை பதிஞ்சேன். புதன்கிழமை விட்டுட்டு வியாழக்கிழமை வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. 1 மாதத்துக்குள்ளே பதிகிறவங்களுக்கு உடனே வருது. உடனே ஐயோ கிடைக்கலையா அவசரமாக பதிஞ்சாத்தே வரமாட்டேங்குது. இந்த கடை சிலிண்டரு, இதே கடைக்கு போடுற சிலிண்டரு பார்த்தீங்களா? இதை வந்து என்ன முன்ன கூடிய வாங்கியாச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் என்ன இப்போ வந்து என்ன 2 நாள் தானே ஆகுது, 2-3 நாள் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடியே வாங்கி இப்போ தானே வாங்கியிருக்கு. அப்புறம் எப்படி சிலிண்டர் கடைக்கு எப்படி போடுறீங்கன்றா பிரச்சனை நடக்கையில் சிலிண்டர் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை போடுறீங்களா இல்லையாண்டு வேற தினமும் கடை விடுறதா? நேற்று கடையை போட்டு சாமானை கொண்டு வந்து இன்னும் எடுத்து கூட வைக்கல, அப்படியே இருக்கு. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தானே? இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே கிடக்கக்கூடாது. ஒரு மனுஷன் உண்மையாக ஒரு நேர்மையான வழியில் 4 மக்களுக்கு சொன்னோம்டா அது சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு யாராவது கூட வந்து கமாண்ட் பண்ண வந்துடுறீங்க. இதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனசு கேட்குது இல்லைல்ல? உழைக்கிறவங்களை பார்த்து நீங்கள் உழைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நடிச்சுக்கிட்டா இருக்கா? அப்படி நடிப்பு தேவையில்லை நம்மளுக்கு. சனி ஞாயிறு 2 நாள் மட்டும்தான் லீவ் விடுவேன். எனக்கு உடம்பு முடியலன்னா லீவ் விடுவேன். உங்களுத்தேன் இதே என் நிலவரம். என்ன மக்களே, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேலையில் சொல்லி கிடந்துருப்பாங்க. தெளித்தேன்.